ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு பீரியட் ஸ்கேரிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா ரியல் லைஃப்லேயே இப்படியா இல்லை வீடியோக்காக ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே இப்போ நான் வந்து பீரியட்ஸ் ப்ராங்க் வீடியோ ஒன்று போட போகிறேன். அதை பார்த்துட்டு அவர் எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் நார்மலாகவே எங்கள் மேலே ரொம்பவே கேரிங்காக இருப்பார். வீட்டில் முக்கால்வாசி வேலை அவர் தான் செய்வார். அதை தான் நான் வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். எங்களுக்குள்ளே நடந்த சண்டே வீடியோவாக இருக்கட்டும், இல்லை கேரிங் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்து போட்டிருப்பேன். இந்த பீரியட்ஸ் பிராங்க் வீடியோவில் அவர் எப்படி அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிராங்க் ஆரம்பிச்சு என்ன படுத்திருக்க? சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம் வா. சாப்பாடு செய்யலடா. ஏன்? பீரியட்ஸ் டைம் செய்யல. பீரியட்ஸா? சொல்லியிருந்தா நான் வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துருப்பேன்ல, உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. சரி ஓகே பரவாயில்ல, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, கை கழுவிச்சு கழுவு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஃபேன் போட்டுக்க வேண்டியது தானே, ஏன் ஃபேன் போடாமல் இருக்கேன்? கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லையா? எப்போ போச்சு? சரி நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இது சோடா வேறு வேணுமா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் படுத்துரு, நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சரியா? கடைக்கு போயிருக்காரு. நம்ம எப்படியும் இன்னைக்கு நான் சாப்பாடு செய்யல. இந்த பிராங்குக்காகவே இன்னைக்கு நான் சாப்பாடு செய்யல. பிராங்க் எடுக்கணும், சாப்பாடு செஞ்சிட்டோன்னா அது நம்ம எதுவும் ரீசன் சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் வந்து சாப்பாடு செய்யாமல் அது ஒரு ரீசனாக சொல்லிட்டேன், உடம்பு சரியில்லை அதனால நான் செய்யலான்ட்டு. இப்போ சாப்பாடு அவங்க போயிருக்காரு. வரத்துக்குள்ளே நம்ம அந்த இதெல்லாம் கலந்து இங்கே ஊற்றி விட்டுடலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. விட்ட பண்ணாம தெரியும். வேற பண்ணி வச்சாச்சு, இன்னும் வரல. இப்போ எப்படியும் வந்துடுவாரு. சௌமி சௌமி ஏச்சு வா, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், சோடாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். போ எழுந்து போ, கை கால் முடிச்சு கழுவிட்டு வா, சாப்பிடலாம், பசி. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா. ஏய் இங்கே பாரு, பெட்டில் பட்டுருக்கு பாரு, ட்ரெஸ்ஸில் இருக்கா? சரி போ, நீ போய் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வா, கை கால் கழுவிட்டு வா. போ, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ போயிட்டு வா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏய் பெட் துவைக்கணும் போல இருக்கு. நீ ஏன்டா க்ளீன் பண்ற? என்ன இப்ப போ பாத்துக்க. ஏய் நீ க்ளீன் பண்ணத விடு, நான் பண்ணிக்கிறேன். போடி கண்ணு, க்ளீன் பண்றது பெரிய விஷயமா? விடு, நான் பண்ணிக்கிறேன் விடு, நான் துவைச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த பெட் எடுத்து துவைச்சு நீ போடலாம். எதுக்கு அதெல்லாம் தொட்டிட்டு இருக்க? விடு, பண்ணாதடா. ஏய் நீ போய் முகம் தொடச்சிட்டல, போய் உட்காரு, போ, நான் வரேன். நான் பண்ணிக்கிறேன் விடு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? விடு. ஏய் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ போ. நீ ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்க? போ, நான் தொடச்சிட்டு வரேன். இது பிராங்க். இதெல்லாம் மாடி பிராங்க். ஏய் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாண்டா கேட்டாங்க, அண்ணா ரியல் லைஃப்ல இப்படிதானா இல்ல வீடியோஸ்க்காக ஆக்டிங் பண்றாரான்னு கேட்டாங்க.
சரி அவங்களுக்கு உன்னை ப்ரூவ் பண்ணணும்ல. நாம எப்படி இருக்கோம்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது சார். ஏய் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம தான் சொல்லணும் பாரு. அவரோட ஹை சொல்லிடு. நம்ம சப்ஸ்கிரைபருக்குனா கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. நீ நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே அவர் வந்து என் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை இப்ப அவங்களே லைவா பாத்துட்டாங்கல்ல. சொல்லு மூஞ்சி போடு. சரி சாப்பாடு எடுத்தியா? இல்ல மக்களே இந்த பிராங்க் வீடியோவால இன்னைக்கு நான் லஞ்ச் செய்யல, சாப்பாடு வாங்கிட்டு வர வச்சுட்டேன். வா இந்த சட்டை போடு. ஓடினா ஓடி போயிடு. சரிங்க வா பிராங்க் வா. வா மாமா. பசிக்குது சாப்பிடலாம் வா. இங்க பாருங்க வாயா. துண்டு போட்டுக்கோ. துண்டு போட்டுக்கோ, சட்டை கழிச்சிட்டல. என்னடி இது பைத்தியக்காரி இதெல்லாம் காமிச்சிட்டு சொல்லு பிராங்க் எப்படின்னு சொல்லு. நீ ஏன் சட்டை டக்கு டக்குன்னு கழட்டின? நான் வேற நீ சட்டை போடாம இருந்த வேற என்ன கமெண்ட்ல யூடியூப்ன்ற பேர்ல ஓவரா அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கா.